நாம பார்த்த ஜோசியர் சொன்ன விஷயமும் ஒரு காரணம்னு. அடுத்த அமாவாசைக்குள்ள நான் சாக போறேன்னு ஜோசியர் சொன்னார்ல, அதோட அவசகுணமா என் போட்டோவும் கீழே விழுந்து உடைஞ்சது. என்ன நானே காப்பாத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணி கனவுல என்ன கொல்ல வந்த காவேரிய நான் முந்திக்கிட்டு கொன்னுட்டா என் உயிருக்கு ஆபத்து இருக்காதுன்னு நினைச்சேன். சாகிறது காவேரியா இருக்கணும், ஆனா குற்றவாளி நானா இருக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனாலதான் பிரியாணியில விஷத்தை கலந்தேன். முகமுடி போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி வந்து காவேரிய கொல்ல பார்த்தேன். என்ன பத்தி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் உங்களுக்கு கொல்ல வேணாம். எப்படிங்க நீங்க நம்புனீங்க? உங்களுக்காக என் உசிரை நான் கொடுப்பேங்க. நான் எப்படிங்க உங்களை? பாருங்க, இதான் உங்களுக்கும் காவேரிக்கும் உள்ள வித்தியாசம். கண்ட கனவுக்காக